ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சம்பவம் தான் செய்ய போகிறோம். சம்பவம்னா அது கிடையாது, இன்றைக்கி பிஆர் போயிட்டு அத்தனை பேரையும் பொழக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஃபுட்டி மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது ப்ரைட்னஸை கொஞ்சம் மொபைலுக்கு ஏற்றிட்டு இப்போது மேட்சுக்குள்ளே ஓகே 5 4 3 2 1 கைஸ், உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு மறைமுகமான ஒரு எப்படி சொல்கிறது, அது எனக்கு புரியல, அதாவது எனக்கு தெரில எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரியா பண்ணுங்க. ஓகே, நமக்குன்னு ஒரு தனி ஃப்ளைட்டு, இவனுங்க கூடலாம் போக முடியாது. இன்றைக்கி மேட்ச் வந்து நமக்கு தான் கைஸ். ஓகே, ஆரம்பத்திலே குதிச்சாச்சு, தனியாக ஒரு இடம் இருக்குது அதுக்கு போ. ஓகே இல்லைங்க, அங்கே அதில் என்ன அப்படின்னா நான் ஏன் திரும்பினேன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் மான பிரச்சனை. ஓகே, இப்போ டைவ் அடிச்சுட்டு போய் லூட்டெல்லாம் பொறுக்கி மேட்சை முடிச்சிடுவோம். வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று நம்ம பண்ண போகிறோம். 8 நிமிஷத்தில் மேட்சை முடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு கன் தான் இருக்குது, அதுவும் ஒரு உசியனையோ ஒரு கன். இது அதோட நேம் வந்து மறந்துடுச்சு. போயிட்டு ஓகே, ஆரம்பத்திலே ஒரு கன் கிடச்சிருக்கு, ஆனால் பேர் தான் தெரியல. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம பிடிச்ச கன்னை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு சார்ஜ் போட்டு அடிக்கிற பிளாஸ்மா கிடச்சிருக்கு அண்ட் போடு யூஎம்பி இருக்குது. ஸோ யூஎம்பி வந்து நம்மக்கிட்ட எவோ இருக்குது, எவோவில் லெவல் 3 தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். டைமண்ட் வாங்க துட்டு இல்லைங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து லூட்லாம் பொறக்கியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம எனிமியை போடுற வேலையை பார்ப்போம். அதுக்கு முதல்ல இதுக்குள்ளே போயிட்டு ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு இதுவே போதும். ஓகே, போயிட்டு எனிமியை வந்து பொழக்க வேண்டியது தான். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல. ஓகே, போடு பேராஃபால் இருக்குது, சூப்பர், அண்ட் M10 இருக்குது. பட் எனக்கு அது வந்து வேணாம், ஏன்னா என்கிட்ட யூஎம்பி இருக்குது. ஓகே, இப்போ வந்து கார் வச்சுருக்காங்க, என்ன சாவி கிடையாது. ஓகே, இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சத்தியமாக எனக்கும் தெரில, எங்கேயோ போயிட்டுருக்கோம் போ. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் உங்களை கீழே போயிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கீழே வந்தாச்சு. நானும் தேடி பார்த்தேன், எனிமையே எங்கேயுமே காணும். நம்மளை பார்த்து பயந்து பாதி பேர் மேட்ச் விட்டே போயிட்டானுங்க. அதனால் எனக்கும் வந்து போர் அடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போது ஸ்பைடர்மேன் ஆக போகிறேன். ஸ்பைடர்மேன் கைஸ், இந்த ஸ்பைடர்மேனுக்காக ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. எவனோ அடிக்கிறாங்க, கோலை போடு. ஓகே, எவன் அடிக்கிறான் பார்த்தீங்களா, நம்ம பார்த்து பயமே இல்லாமல் ஒருத்தன் ஓடி வர்றான். போடு மண்டையில் போடு. மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான். சாரி, மேட்செல்லாம் முடியல, இது அவ்வளோதான். ஓகே, ஒரே ஒரு மேடிக்கிட்ட போட்டுட்டு அடுத்தவனை போய் கொள்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, கிளம்பியாச்சு, சூறாவளி கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அதாவது தெரியல, இதுக்குள்ளே ஏதாச்சும் லூட் இருக்கா, எதுவும் இல்லை. ஒரே ஒரு பேக் இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. ஓகே கைஸ், அங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு எனிமி வந்து நம்மளை பார்த்தும் பயம் இல்லாமல் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அடிச்சாச்சு, செத்துட்டானா, சாகலை. இன்றைக்கி அந்த கில்லு நமக்கு தான். ஓகே, குளோவில் போட்டான் பயமில்ல. என்னடா அது, டேய் கைஸ், அவன் பின்னாடி பார்த்தீங்களா ஏதோ போயிட்டுருக்கு. ஓகே, டேய் வெளியில் வாடா. டேய் என்னடா பவர் இது, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பவர் கிடச்சா பூந்தில் அடிப்பேன். அதாவது நான் அட்டாக் பண்ணுறத சொன்னேன். வந்துட்டாங்க. இது என்ன, இந்த ஏதோ ஒரு அனிமையில் வர்ற பவர் மாதிரி தான் இருக்குது. இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் குளோவால் போட்டேன் எனக்கே தெரில. சரி ஓகே, இவங்ககிட்ட மெடிக்கிட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு அதோட பேர் வந்து எனக்கு தெரியாது மரா, அப்புறம் நான் எதுவும் சொல்லி அப்புறம் கூகுள் கண்டுபிடிச்சி அது வேறு பிரச்சனை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எனிமியை அடிக்கிறதுக்கு தான். ஓகே, அடிச்சாச்சு. இப்போது அவங்ககிட்ட போய் அந்த லூட்டை வந்து புறக்கிடலாம். அதுக்கு முதல்ல அந்த குவாலுக்கு பின்னுக்கு எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளை அடித்து நம்மளோட சோழியை முடிச்சிடுவாங்க.
அதனால் ஒரு பாம்பை போட்டு எனிமி எவனாச்சும் இருக்கானாங்கிறத பார்ப்போம். போடு. ஓ இல்லைங்க, எனிமி எவனும் இல்லை. நல்ல வேலை, பயந்துட்டேன். ஓகே, இப்போது நம்ம லூட்டு ஓகே லூட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எனிமியை கொல்றதுக்கு. அதுக்கு முதல்ல ஜோனுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஜோன் வந்து நம்மளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் எனிமியை போட்டு மேட்ச்சை முடிக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வேற ஒரு இடத்துக்கு போகலாம். இதோட பேர் மறந்துடுச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ சறுக்கிட்டு போகிறதுல. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைட் பண்ணிகிட்டே போயிட்டு எனிமியெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலி என்னோடய திறமையை பார்த்துட்டு எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க போல இருக்குது. நான் 3 பேரை தான் அடித்தேன், ஆனால் அரைவாசி பேர் ஓடிட்டாங்க. ஏன்னா பயம் தலைவருக்கு பார்த்து. ஓகே, ஐயோ பக்கத்தில் எவனோ இருக்கிறான். பரவாயில்லங்க, இவெல்லாம் நம்மளை சப்பா பண்ணிட்டு சால்ட் வாட்ரு. இப்போ பாருங்க அடியே, ஏய் தூக்கு. அவன் ஏதோ அதோட நேம் வேறு மறந்து போச்சுங்க. அது பரவாயில்ல, இவனை அடித்து மேட்சை நம்ம அதாவது இவனை அடித்தாச்சும் கில்லை எடுத்துடலான்னு சொல்ல வந்தேன். போடு. பரவாயில்ல, டேய் உன்னை கொள்றதுக்காகவே பிறவி எடுத்து வந்திருக்கேன்டா. இன்றைக்கி உன்னோட சோழியை நம்ம முடிச்சே ஆகணும். அதனால் முதல்ல போயிட்டு அவன் எடுத்த அதே பாக்ஸை நம்மளும் எடுக்க போகிறோம். ஸோ போயிடலாமா பாக்ஸை எடுக்கிறதுக்கு. இப்போ தலைவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான். போடா. ஊய் ஊய். ஓ கரெக்டாக பாக்ஸ்லேயே போய் இறங்கிடுவோம். வந்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக ஆகணும். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் எவனாச்சும் இருக்கு மக்களே, அவதானமாக இருக்கணும் மக்களே, இல்லைன்னா சோழி முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இது வேறு இது முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்டா. பரவாயில்ல, லெவல் 3 வெஸ்ட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் லெவல் 3 ஹெல்மெட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் கன்று மட்டும் இது தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை வச்சே நம்ம அடிச்சிடலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கைஸ். அடிக்கிறான். டேய் பக்கத்தில் வாடா, தைரியத்தான் பக்கத்தில் வாடா. இந்த மாதிரி முதுகில் அடிச்சலாம் என்னை ஜெயிக்க முடியாது. டேய் பக்கத்தில் வாடா. டேய் ஓகே. ஏய் ஏய் மக்களே அடிக்கிறாங்க கைஸ். ஐ சூப்பரு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிடி கிடச்சிருக்கு. எஸ்பிடியை வச்சு நான் அப்போல்லாம் எப்படி ஆடுவேன்னு தெரியுமா? நாங்கள் கையிலலாம் இப்போ எஸ்பிடி கிடச்சா எனிமியை பக்கத்தில் வரவே பயப்படுவான். ஆனால் சார்ஜி வேறு 10% போயிடுச்சு. ஃபோன் வேறு ஸ்டக் ஆகிற மாதிரி போயிட்டு ஆனால் ஸ்டக் ஆகாது. அடிக்கிறானுங்க. ஒரு க்ளோவில் போட்டு இப்போ அவனோட சோழியை நம்ம முடிக்க போகிறோம் கைஸ். இதை போட்டான் பக்கத்தில் எவனும் அடிக்கிறான் சோழி. அது என்னென்னா என்னோடய திறமை கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அவ்வளோ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.